வணக்கம் நண்பர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அரசு பள்ளிகள் 37,431. இவற்றில் மேல்நிலைப் பள்ளிகள் 3054, அரசு உதவி பெறும் பள்ளிகளின் எண்ணிக்கை 3054. அவற்றில் மேல்நிலைப் பள்ளிகள் 1218, அதாவது 37,431 ஸ்கூல் இருக்குது, அரசு கவர்மெண்ட் ஸ்கூலு. அதில் 3054 ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளிகள். அதில் மேல்நிலைப் பள்ளிகள் மட்டும் 1218. அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது அவற்றில் ஏறக்குறைய 1/3 பங்கு மாணவர்கள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளிலேயே படிக்கிறார்கள். அரசு பள்ளிகளைப் போலவே இப்பள்ளிகளிலும் எளிய குடும்பங்களைச் சார்ந்த குழந்தைகள் தான் பெரும்பான்மையாக படிக்கிறார்கள். இதனாலேயே 1973 அரசு உதவி பெறும் பள்ளிகள் சட்டத்திலும் தொடர்ந்து வெளியிடப்பட்ட விதிமுறைகளிலும் அரசு பள்ளிகளுக்கான நடைமுறைகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டு வந்தன. அரசு அளிக்கும் மடிக்கணினி, மிதிவண்டி, புத்தகங்கள், உதவித்தொகை என அத்தனை சலுகைகளும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் அளிக்கப்பட்டு வருகின்றன. பள்ளிக் கல்வித்துறை நடத்தி வரும் நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் கூட இரு பள்ளிகளுக்கும் பொதுவாகவே நடத்தப்படுகின்றன. இப்படியான சூழலில் மருத்துவ படிப்புக்கான இடஒதுக்கீட்டில் மட்டும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சேர்க்கப்படாததில் எந்த நியாயமும் இல்லை. அரசு இவ்விஷயத்தை பரிவோடும் கவனத்தோடும் அணுக வேண்டும் என்று தனியார் பள்ளிகள், அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள், தலைவர், செயலாளர் இன்று பல ஊர்களில், மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.